ஒரு பசு, ஒரு கோழி, ஒரு மனிதன் 3 பேரும் ஒரே நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. 3 ஆன்மாவும் இறைவனுக்கு முன்னால் போய் நிற்கிது. இறைவன் கேட்டார் பசுவை பார்த்து, உனக்கு எங்கே இடம் வேணும்னு கேட்டார். அப்போ பசு சொல்லுச்சு, நான் குழந்தைகளுக்கும் நோயுற்றவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் பால் கொடுத்து அவர்களை காப்பாற்றியிருக்கேன், ஒரு தாய் மாதிரி இருந்திருக்கேன், எனக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுங்கன்னு சொர்க்கத்தில் கொடுத்துட்டாரு. கோழியும் என்ன பண்ணுச்சு, நானும் என்னுடைய குஞ்சுகளும் நானும் மனிதர்களுக்கு உணவாகியே போனோம், அவங்களோட பசி தீக்கவே வாழ்ந்தோம், எனக்கும் சொர்க்கத்தில் இடம் கொடுங்கன்னு கோழிக்கும் சொர்க்கத்தில் இடம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மனிதனை கேட்டார், உனக்கு எங்கே இடம் வேணும் அப்படின்னு. உடனே மனிதன் சொன்னான், நீ உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிம்மாசனமே என்னோட சிம்மாசனம், நான் தான் உனக்கு இடம் கொடுக்கணுமே தவிர நீ ஒன்றும் எனக்கு இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஆணவத்தின் உச்சியில் போய் பேசினானாம். அப்படி பேசினதோட மட்டும் இல்லாமல் இறைவனையே இகழ்ந்தானாம்.